டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி பூச்சுருண்டை 2 போல் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு இந்த பூச்சுருண்டையை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கணுங்க. பிளாஸ்டிக் கப் எடுத்துகிட்டு இந்த பூச்சுருண்டை பவுடர் ஃபுல்லாகவே இந்த பிளாஸ்டிக் கப்பு உள்ளுக்குள் நீங்கள் கொட்டிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணி அளவாக சேர்க்காமல் கரெக்டாக நீங்கள் 1 டம்ளர் மூலம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் போல் 2 வாட்டி 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டுங்க. பாருங்கள், மொத்தமாக 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் போல் ஊற விட்டுக்கோ. 2 மணி நேரம் கழிச்சு இந்த கப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணுங்க. அந்த பூச்சுருண்டியை நீங்கள் எடுக்கக்கூடாது, வெறும் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும். அதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம், அப்போல்லாம் நீங்கள் வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கலாங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளே அடிக்கடிக்கு மூளை முடுக்கில் சாப்பாட்டில் கரப்பான் பூச்சி வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் எல்லா இடங்களும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டா போதுங்க. கரப்பான் பூச்சி கிச்சனுக்குள்ளே வரவே செய்யாது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு வாட்டி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.